அதாவது ஒரு ஆணுக்கு வந்து மசில்ஸ் மற்ற பாடி பார்ட்ஸ் ஃபாஸ்ட்டாக வளரணும்னாலும் சரி, அவர் வந்து ஒரு மேலாக வந்து அவரோட பார்ட்னர்கிட்ட ப்ரூவ் பண்ணணும்னாலும் சரி, ஹீ நீட்ஸ் மோர் டெஸ்டோஸ்டெரான் இன் இஸ் பாடி. சயின்டிஃபிக்கலி மற்ற எல்லா ஒர்க் அவுட்ஸோட ஸ்குவாட் செய்யும்போது நெக்ஸ்ட் டே பாடியோட டெஸ்டோஸ்டெரான் அவுட்புட் இஸ் ஹையர். மாஸ்டர்பேஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அது எந்த அளவுக்கு வெயிட் லிஃப்டிங்கான எஃபிஷியன்சியை பாதிக்கும்? அதாவது சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, நான் ரீசெண்டாக வந்து ஜிம்முக்கு போனவுடனே ஒரு 17-16 வயசு பையன் ஃபஸ்ட் டைம் என்னை பார்க்குறான். சார் நீங்கள் தானே பிக்லி அப்படின்னு. மாஸ்டர்பேஷன் ஒரு நாளைக்கு எத்தனை வாட்டி பண்ணலாம்? இதுதான் அவரோட கேள்வி. இதே நான் வந்து இதை பண்ணேன்னா உனக்கு உடம்பு ஏறாது அப்படின்னு சொன்னேன்னா, யூ வில் நாட் திங்க் அபவுட் இட் அப்படின்றதுனால பல பேர் வந்து இதை சொல்லுவாங்க. நம்ம கார்டியோ அப்படின்ன உடனே வாக்கிங், சைக்கிளிங், எலிப்டிக்கல் இப்படின்னு பல விஷயம் சொல்கிறது எல்லாமே லோவர் பாடி சார்ந்ததாக சொல்கிறது. ஏன் அப்படின்னா, இதை நம்ம ஜென்டலாக மூவ் பண்ணும்போதே நிறைய கேலரிஸ் பர்ன் பண்ணுவோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு செஸ்ட் ஒர்க் அவுட் எடுத்துப்போம், ஒரு ஸ்குவாட் ஒர்க் அவுட் எடுத்துப்போம். செஸ்ட் ஒர்க் அவுட் 1 மணி நேரம் செய்யும்போது ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் 200 கேலரி பர்ன் பண்ணுறீங்கன்னா, ஸ்குவாட் ஒர்க் அவுட் 1 மணி நேரம் பண்ணும்போது 400லேருந்து 500 கேலரி பர்ன் பண்ணுவீங்க. இந்த ப்ரொப்போர்ஷன். அதே மாதிரி இன்னொரு பெரிய பிரச்சனை என்னென்னா, நான் ஆலிவ் ஆயிலில் தான் சமைச்சு சாப்பிட்றேன் அப்படின்னு பல பேர் சொல்லுவாங்க. ஆலிவ் ஆயில் இஸ் நாட் அ குக்கிங் ஆயில். ஒரு ப்ராப்பர் கோல்டு ப்ரெஸ் ஆலிவ் ஆயிலை பேனில் நீங்கள் ஊற்றிட்டு பேனை ஃபுல் ஹீட் வச்சிங்கன்னா ஆயில் வில் பர்ன். இட்டாலியன்ஸ் ஆலிவ் ஆயிலை டாப்பிங்காக யூஸ் பண்ணுவாங்க. ஹெல்த் பெனிஃபிட்ஸ் ஆஃப் இட்ஸ் ஃபேட். ஆனால் நம்ம அதை குக் பண்ணால் அது ஹெல்தி அப்படின்னா, இட் இஸ் த worst ஆயில் யூ கேன் யூஸ் ஃபார் குக்கிங். ஹாய் ஹலோ வணக்கம் டு ஆல் த நியூஸ் கிளிப்ஸ் வியூஸ் ஆர் தட் திஸ் இஸ் பிஜே. நாமளே இன்றைக்கி நம்ம கூட வந்து இப்போ ரீசெண்டாக பார்த்துட்டு இருக்க பிக் பாஸில் வந்து பாலானுடைய ட்ரெயினர் அப்படின்னு சொல்லலாம். அதை தாண்டி நிறைய பேர் ஃபிட்னஸில் கோல்ஸ் அச்சீவ் பண்ணுற அவார்டு வாங்கக்கூடிய சில பீப்புளுக்கான ட்ரெயினர் அப்படின்னு சொல்லலாம். நிறைய டிரான்ஸ்ஃபர்மேஷன் பின்னாடி இருக்க ஒரு நபர் அப்படின்னு சொல்லலாம். ட்ரெயினர் பிக்லி அவர்கள் தான் நம்ம கூட இருக்காங்க. வணக்கம் அண்ட் வெல்கம் டு தி ஷோ. எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்கள்? நான் நல்லா இருக்கேன். அண்ட் இந்த டயட் அண்ட் லைஃப் ஸ்டைல் அப்படிங்கிற விஷயம் எடுத்துக்கிட்டோம்னா, நிறைய பேர் வந்து இந்த டயட்லேயே பார்த்தீங்கன்னா நல்லா காஸ்ட்லியான ஐட்டம்ஸை போடுறது, இந்த ஃபாரின் ஐட்டம்ஸை போடுறது, அதை தாண்டி வந்து வெறும் ஓட்ஸு, வெறும் சப்பாத்தி, டயட்னாலே டெஃபினேஷன் அப்படி ஆயிடுச்சு. இது கரெக்டு தானா? நான் சிம்பிளாக சொல்லட்டும்னா, எப்படி வந்து இண்டஸ்ட்ரி ஆகிடுச்சு அப்படின்னா, நான் இப்போ வந்து ஒரு ரொம்ப எக்ஸ்பென்ஸ் இல்லாத ஒரு டயட்டை கொடுக்குறேன். டயட்டில் நான் வே ப்ரோட்டீனோ சப்ளிமெண்ட்ஸோ கொடுக்கல அப்படின்னா, இவருக்கு ஒன்றுமே தெரியல, இவர் சப்ளிமெண்ட்ஸே கொடுக்க மாட்டேன்றாருன்னு சொல்கிற கிளைண்ட்ஸ் நிறைய பேர். பட் ஐ டோன்ட் என்டர்டெயின் தட். என்னை பொறுத்த வரைக்கும் I'm part of a supplement company. Okay, around 8 years we have been working together and it is the best supplement company Maxen அப்படின்ட்டு. பட் எனக்கு வர கிளைண்ட்ஸ்க்கு நான் ஃபஸ்ட்டு ரெக்கமெண்ட் பண்ணுறது சப்ளிமெண்ட் கிடையாது. அவங்களுக்கு தேவையான அளவு நியூட்ரிஷன் கிடைக்கல அப்படின்னா சப்ளிமெண்ட் அப்படின்ற வார்த்தை என்ன அப்படின்னா, உங்கள் சாப்பாட்டில் உங்களுக்கு கிடைக்காத ஒரு விஷயத்தை வெளியிலேருந்து நீங்கள் கொடுக்கறது சப்ளிமெண்ட். இப்போ நான் ஒரு நாளைக்கு தேவையான அளவு ப்ரோட்டீன் என்னோடய முட்டை, சிக்கன், பன்னீர், டோஃபூவில் சாப்பிட்றேன் அப்படின்னா ப்ரோட்டீன் சப்ளிமெண்ட் இஸ் நாட் ரியலி நீடட் ஃபார் மீ. அதே என் லைஃப் ஸ்டைலில் என்னால் சாப்பாடை கட்டிக்கிட்டு போக முடியல அப்படின்னா தட் ப்ரோட்டீன் ஷேக் இஸ் கன்வீனியன்ஸ். ஸோ அந்த மாதிரி தேவைக்கு ஏற்ற மாதிரி உணவை கொடுக்கும்போது தே கெட் ரிசல்ட்ஸ். ஆனால் இன்றைக்கி வந்து என்ன அப்படின்னா, பல பேருக்கு என்னென்னா, இந்த நெட்டை சர்வ் பண்ணும்போது இந்த கோச் இதை சாப்பிட்றாரு, என்னோடய ஃபேவரட் ஹீரோ இதை சாப்பிட்றாங்க, என்னோடய ஃபேவரட் ஹீரோயின் இதை சாப்பிட்றாங்க அப்படின்னும் போது அந்த ஃபுட் ஐட்டம் என்னோடய டயட்டில் இல்லை அப்படின்னா எனக்கு ரிசல்ட் வராதுன்னு நினைக்க நிறைய பேர் துவங்கினது தான் வந்து இந்த இண்டஸ்ட்ரி இப்படி மாறினது. ஸோ நான் வந்து இதுக்கு வந்து எல்லா நியூட்ரிஷனிஸ்ட்டையும் குறை சொல்ல மாட்டேன். இப்போ 10 பேர் வந்து என்கிட்ட வந்து இது எனக்கு சாப்பாட்டில் வேணும், இது எனக்கு சாப்பாட்டில் வேணும் அப்படின்னா அதை அசஸ் பண்ணி இவ்வளோ நீங்கள் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்கிறதுக்கு பீப்புள் ஆர் ஃபோர்ஸ்ட். ஏன்னா அவங்களோட லைவ்லிஹுட் கிளைண்ட்டாக நீங்கள் வந்துட்டீங்க, நீங்கள் பே பண்ணதுக்கு நான் வந்து ஐ வில் ஹாவ் டு கிவ் யூ அ ஜஸ்டிஃபையபிள் பிளான் அப்படின்னும் போது இட் சேஞ்சஸ் அண்ட் நாள் ஆக ஆக அதுவே நார்மலாக ப்ராக்டிஸ் ஆகிடும். அண்ட் லெக்ஸ் அப்படின்ட்டு இருக்கும்போது அதுவுமே இன்னொரு மெயின் விஷயமா இருக்குது. நிறைய பேர் இன்றைக்கி வந்து ஜிம் போகிறாங்கன்னா எனக்கு அப்பர் பாடி போதும், நான் எதுக்கு லெக்ஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டி தான் இருக்காங்க. போகிறாங்கனாலே நார்மலாக ஒர்க் அவுட்ஸ்னால் எனக்கு லெக்கெல்லாம் வேணாம், லெக் டே ஸ்கிப் பண்ணுறது, லெக் டேனா எதுக்கு அப்படின்னு யோசிக்கிறது அப்படிங்கிறது இருக்குது. பட் லெக்குங்கிறது கண்டிப்பாக ஒரு முக்கியமான அங்கம். அதனுடைய இம்பார்ட்டன்ஸ், அதாவது சிம்பிளாக எல்லோரும் லெக்குக்கு மோட்டிவேஷ்னலாக இருக்கணும் அப்படின்ட்டு நான் சொல்கிறது சயின்டிஃபிக் ஃபேக்ட். அதாவது ஒரு ஆணுக்கு வந்து மசில்ஸ் மற்ற பாடி பார்ட்ஸ் ஃபாஸ்ட்டாக வளரணும்னாலும் சரி, அவர் வந்து ஒரு மேலாக வந்து அவரோட பார்ட்னர்கிட்ட ப்ரூவ் பண்ணணும்னாலும் சரி, ஹீ நீட்ஸ் மோர் டெஸ்டோஸ்டெரான் இன் இஸ் பாடி. சயின்டிஃபிக்கலி மற்ற எல்லா ஒர்க் அவுட்ஸோட ஸ்குவாட் செய்யும்போது நெக்ஸ்ட் டே
பாடியோட டெஸ்டோஸ்ட்ரான் அவுட்புட் இஸ் ஹையர். இட் இஸ் அ சயின்டிஃபிக் ஃபேக்ட். ஸோ திஸ் இஸ் ஒன் மோட்டிவேஷன் வை யூ ஷுட். நான் வந்து ஒரு சில பேர் வந்து எனக்கு வந்து பைசப்ஸ் வளரல அப்படின்னா போய் ஸ்குவாட் செய் அப்படின்னு ரொம்ப காமெடியாக பல பேர்கிட்ட சொல்லுவேன். அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, யுவர் நேச்சுரல் ஹார்மோன் அவுட்புட் கேன் இன்க்ரீஸ் வென் யூ டூ ஸ்குவாட்ஸ். தட் இஸ் நம்பர் 1. நம்பர் 2, உங்கள் உடம்புலையே இருக்கிற மேக்ஸிமம் பெரிய மசில் அப்படின்றது யுவர் லோவர் பாடி. யுவர் glute இஸ் த பிக்கஸ்ட் மசில், யுவர் quadriceps ஆர் த பிக்கஸ்ட் குரூப் ஆஃப் மசில். நம்ம கார்டியோ அப்படின்ன உடனே வாக்கிங், சைக்கிளிங், எலிப்டிக்கல் இப்படின்னு பல விஷயம் சொல்கிறது எல்லாமே லோவர் பாடி சார்ந்ததாக சொல்கிறது. ஏன் அப்படின்னா, இதை நம்ம ஜென்டலாக மூவ் பண்ணும்போதே நிறைய கேலரிஸ் பர்ன் பண்ணுவோம். அப்போது ஒரு ஸ்குவாட் ஒர்க் அவுட் பண்ணுறீங்க அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு செஸ்ட் ஒர்க் அவுட் எடுத்துப்போம், ஒரு ஸ்குவாட் ஒர்க் அவுட் எடுத்துப்போம். செஸ்ட் ஒர்க் அவுட் 1 மணி நேரம் செய்யும்போது ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் 200 கேலரி பர்ன் பண்ணுறீங்கன்னா, ஸ்குவாட் ஒர்க் அவுட் 1 மணி நேரம் பண்ணும்போது 400லேருந்து 500 கேலரி பர்ன் பண்ணுவீங்க. த ப்ரொபோர்ஷன். அப்போது யுவர் ஃபேட் லாஸ் இஸ் ஆல்சோ கோயிங் டு பி வெரி ஃபாஸ்ட். அப்படின்றதுனால ஸ்டார்ட் டூயிங் ஸ்குவாட்ஸ். ஸோ லெக் இஸ் டெஃபினெட்லி இம்பார்ட்டன்ட்ங்கிறது நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது தட்ஸ் அ பாயிண்ட். அண்ட் இன்னொரு டேபுவான ஒரு விஷயம், இதுவும் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம், மாஸ்டர்பேஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அது எந்த அளவுக்கு வெயிட் லிஃப்டிங்கான எஃபிஷியன்சியை பாதிக்குமா? அதாவது சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, செக்ஸ் வில் நாட் ரெடியூஸ் யுவர் பர்ஃபார்மன்ஸ் இன் லிஃப்டிங். ஸோ மாஸ்டர்பேஷன் இஸ் ஆல்சோ அ கைண்ட் ஆஃப் செக்ஸ் அப்படின்றத ஒரு பக்கம் நிறுத்துவோம். எனக்கு கார் ஓட்ட பிடிக்கும் அப்படின்னுட்டு நான் காரை போய் ட்ரை பண்ணாமல் வெறும் வீடியோ கேம் விளையாடிட்டு இருந்தேன் அப்படின்னா, வாட் வில் பி மை கார் டிரைவிங் ஸ்கில்ஸ் அப்படின்றது நம்பர் 1 கொஸ்டின். ஓகேவா? 2வது விஷயம் என்ன அப்படின்னா, பல யங்ஸ்டர்ஸோட பிரச்சனை என்னென்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ரீசெண்டாக வந்து ஜிம்முக்கு லாக்டவுனுக்கு அப்புறம் போன உடனே ஒரு 17-16 வயசு பையன் ஃபஸ்ட் டைம் என்ன பார்க்குறான். சார் நீங்கள் தானே பிக்லி அப்படின்னு. ஆமாம்ப்பா சொல்லுப்பா. மாஸ்டர்பேஷன் ஒரு நாளைக்கு எத்தனை வாட்டி பண்ணலாம்? இதுதான் அவரோட கேள்வி. இந்த கேள்வி வர அந்த பையனோட நிலைமை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என் லைஃப்பில் எனக்கு கோல் என்ன அப்படின்றத விட நான் எப்போ மாஸ்டர்பேட் பண்ணுறேன் அப்படின்றது தான் முக்கியம் அப்படின்ற நிலைமை. ஏன் அப்படின்னா, த கல்ச்சர் இஸ் மோர் பான் ஓரியன்டட். ஸோ இதை பார்த்து மக்களுக்கு வந்து லைஃப்பில் என்னோட குறிக்கோள் என்ன அப்படின்றத மறந்து நீங்கள் செய்யும்போது, இட் இஸ் நாட் ஜஸ்ட் யுவர் ஜிம், உங்களோட லைஃப்பில் இருக்கிற குறிக்கோளையே நீங்கள் வந்து மிஸ் பண்ணுவீங்க. மாஸ்டர்பேஷன் அப்படின்றது தப்பில்லை, ஆனால் மற்ற எல்லா பழக்கங்கள் மாதிரி அதோட அளவு ஜாஸ்தி ஆக ஆக உங்களோட லைஃப்பில் இருக்கிற கோலை நீங்கள் மிஸ் பண்ணுறதுக்கான சான்சஸ் நிறைய. ஸோ சைக்கலாஜிக்கல் ஃபேக்டர், இட் இஸ் நாட் சைக்கலாஜிக்கலி இட் இஸ் அ வெரி பிக் ஃபேக்டர். ஓகே, பட் மக்கள் வந்து வேறு மாதிரி அதை இன்டர்பிரேட் பண்ணி மாற்றி, அதாவது நான் இப்போ நான் இதை வந்து ஃபேக்டை நான் பேசுகிறேன், இதனால் எத்தனை பேர் இதை நிறுத்துவாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? நாட் ஈவன் அ சிங்கிள் சோல். அவங்க என்ன சொல்ல போகிறாங்க, இது தப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு தான் தே வில் டேக். இதே நான் வந்து இதை பண்ணேன்னா உனக்கு உடம்பு ஏறாது அப்படின்னு சொன்னேன்னா, யூ வில் நாட் திங்க் அபவுட் இட் அப்படின்றதுனால பல பேர் வந்து இதை சொல்லுவாங்க. அண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, காமசூத்ரா எழுதின நம்மளோட ஊரில் செக்ஸை பற்றி பேசுகிறதுக்கு யோசிக்கிறவங்க நிறைய பேர். ஸோ செக்ஸ் அப்படின்றத பேசினாலே இவன் கெட்ட பையன், இது கெட்ட பொண்ணு அப்படின்ட்டு தவிர்த்து அந்த டாப்பிக்கை எண்டு பண்ணுறதுக்கு பல பேர் சொல்கிற விஷயம். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இது அளவு ஜாஸ்தி ஆகும்போது உங்கள் வாழ்க்கைக்கு நல்லது. அண்ட் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது வந்து நிறைய பேர் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஜென்ரலாக ஃபிட்னஸ்க்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் டிரான்ஸ்ஃபர்மேஷன் எல்லாம் தாண்டி அப்படின்னா வந்து நீங்கள் என்ன சொல்லுவீங்க? ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்னா வந்து பாக்ஸ் அண்ட் பேக்ஸில் வரதை நம்ம சாப்பிட்றத அவாய்ட் பண்ணோம் அப்படின்னாலே லைஃப் வில் ட்ரான்ஸ்ஃபார்ம். சிம்பிள் திங் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 200 வருஷத்துக்கு முன்னாடி சுகர்ஸ் அப்படின்றது ரொம்ப கம்மி நம்ம சாப்பாட்டில். இன்றைக்கி வந்து சுகர்ஸ் அப்படின்னு டைரெக்டாக இல்லை அப்படின்னாலும் ஃப்ரக்டோஸ் சிரப் அப்படின்னு ஒரு ப்ராசஸ்டு சுகர், கார்ன் ஸ்டார்ச் ப்ராசஸ்டு சுகர், இப்படி எந்த உணவாக இருந்தாலும் இப்போது அமெரிக்கனைஸ்டு ஃபுட் எல்லாத்தோட ப்ராப்ளமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, they have different kinds of sauces for everything and everything is made of sugar and processed food. இப்போது வந்து எண்ணெய் அப்படின்றது கெட்ட விஷயம் கிடையாது. நல்லெண்ணெயாக இருந்தாலும் சரி, எந்த செக்கில் செய்கிற எந்த எண்ணெயுமே வந்து கெட்ட விஷயம் கிடையாது. உடம்புக்கு கொழுப்புன்றதும் தேவை. அண்ட் இந்த ஃபேட்ஸ் இல்லைன்னா உங்கள் பாடியில் எந்த ஹார்மோனுமே பாடியால் ப்ரிப்பேர் பண்ண முடியாது. ஆனால் பிரச்சனை என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, ஈவன் நம்ம வந்து ரெட் மீட் சாப்பிடும்போது கூட அதில் நல்ல கொழுப்பு தான் முன்னாடி இருந்துகிட்டு இருந்தது. அது இப்போது ஒரு ஆடு வந்து புல்லை மேயும் போது அதோட உடம்புல ஒமேகா 3 ஃபேட்ஸ் இருக்குது. ஆனால் இன்றைக்கி ஆடுக்கு வந்து நம்ம கார்ன் கொடுத்து வளர்க்குறோம்.
ஃபிஷ்ஷஸை வந்து ஒமேகா 3யோட சோர்ஸ்ன்னு சொல்லிட்டு அதுக்கும் கார்ன் போட்டு தான் வளர்த்து அதை நம்ம சாப்பிட்றோம். மாட்டுக்கும் கார்னை கொடுத்து அந்த பாலை நம்ம குடிக்கிறோம். அப்படின்னும் போது எல்லாத்துலேயுமே வந்து எசென்ஷியல் ஃபேட்ஸ் அப்படின்றது மாதிரி ரொம்ப தப்பான ஃபேட்டோட ப்ரொப்போர்ஷன் வருது. அண்ட் இது எல்லாத்தையும் நம்ம டைரெக்டாகவும் சாப்பிட்றதில்ல, எல்லாத்தையுமே ப்ராசஸ் பண்ணி சாப்பிட்றோம். அப்படின்னும் போது அதில் இருக்கிற கொஞ்சம் நல்ல விஷயமும் போயிடுது. ஸோ நம்ம சாப்பிட்றதுன்றது வெறும் ருசிக்காக சாப்பிட்றோம், நம்மளோட உடம்போட தேவைக்காக சாப்பிடல. அப்படின்றதுனால தான் முக்கால்வாசி ஹெல்த் கண்டிஷன்ஸ் அண்ட் ஒபிசிட்டி அப்படின்றது இந்த உலகத்தில் எக்ஸிஸ்ட் ஆகுது. ஸோ அந்த பாக்ஸ் அண்ட் பேக்ஸில் வர விஷயங்களை தவிர்த்துட்டு வீட்டில் சமைச்சு சாப்பிட ஆரம்பித்தோம் அப்படின்னாலே த சொசைட்டி வில் பிகம் வெரி ஹெல்தி அண்ட் ஃபிட். அண்டு ப்ராசஸ்ட் ஃபுட் அப்படின்னு நீங்கள் சொல்லியிருந்தீங்க. இந்த சிக்கன் அப்படிங்கிறது ப்ரோட்டீன் நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஃப்ரைடு சிக்கனில் ப்ரோட்டீன் இருக்கா? ஃப்ரைடு சிக்கனில் அதே அளவு ப்ரோட்டீன் தான் இருக்குது. ஆனால் ஃப்ரை பண்ணும்போது அதில் எக்ஸ்ட்ரா ஒரு 20 to 25 கிராம் ஃபேட் போய் உட்காருது. அண்ட் இப்போ நீங்கள் ஃப்ரைடு சிக்கன் அப்படின்னா ஒரு வாட்டி எண்ணெயில் ஃப்ரை பண்ணிவிட்டு தூக்கி போட்டுற போகிறதில்ல, அதே எண்ணெயில் அடுத்த 1.5 மணி நேரம் ஃப்ரை பண்ண போகிறீங்க. இப்போ ஆயில்ஸை வந்து இப்போது ஆயில்ஸ் அப்படின்றது கெட்டது இல்லைன்னு சொன்னேன் இல்லையா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நல்லெண்ணெய் எடுத்துப்போம், செக்கு நல்லெண்ணெய், தட் இஸ் கோல்டு ப்ரெஸ்ஸில் எடுத்த ஒரு நல்லெண்ணெய்னா இட் ஹேஸ் ஆல் த குட்னஸ். அதை ஹீட் பண்ண ஆரம்பிக்கும் போது அதோட கார்பன் பாண்ட்ஸ் உடையும் போது நல்ல எண்ணெய் கெட்ட எண்ணெயாக மாறுது. அந்த கெட்ட எண்ணெயில் நம்ம வறுத்து சாப்பிடும்போது யூ ஆர் புட்டிங் இன் மோர் அண்ட் மோர் டாக்ஸின்ஸ் இன் டு த பாடி. தட் இஸ் த ப்ராப்ளம். ரீயூசிங். அதே மாதிரி இன்னொரு பெரிய பிரச்சனை என்னென்னா, நான் ஆலிவ் ஆயிலில் தான் சமைச்சு சாப்பிட்றேன் அப்படின்னு பல பேர் சொல்லுவாங்க. ஆலிவ் ஆயில் இஸ் நாட் அ குக்கிங் ஆயில். ஒரு ப்ராப்பர் கோல்டு ப்ரெஸ் ஆலிவ் ஆயிலை பேனில் நீங்கள் ஊற்றிட்டு பேனை ஃபுல் ஹீட் வச்சிங்கன்னா ஆயில் வில் பர்ன். ஆலிவ் ஆயில் ஸ்டேபிள் கிடையாது. இட்டாலியன்ஸ் ஆலிவ் ஆயிலை டாப்பிங்காக யூஸ் பண்ணுவாங்க ஃபார் ஹெல்த் பெனிஃபிட்ஸ் ஆஃப் இட்ஸ் ஃபேட். ஆனால் நம்ம அதை குக் பண்ணால் அது ஹெல்தி அப்படின்னா இட் இஸ் த worst ஆயில் யூ கேன் யூஸ் ஃபார் குக்கிங். ஸோ இது பல பேருக்கு தெரியாது. ஸோ ஆலிவ் ஆயில் இஸ் ஃபார் டாப்பிங். ஈவன் இந்த கேரளைட்ஸோட சமையலில் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் தேங்காய் எண்ணெய் ஸ்மெல் வருது அப்படின்வாங்க. அவங்களோட குக்கிங் பார்த்தீங்கன்னா கடைசியில் வந்து இந்த கடுகு தாளித்து கொட்டுறதோ ஏதோ ஒன்று பண்ணும்போது ரா கோகோனட் ஆயிலை மேலே போடுவாங்க. வேறு கோகோனட் ஆயில் இஸ் மீடியம் செயின் ட்ரைக்ளிசரைட்ஸ்ன்னு சொல்லுவோம். அது ஒரு நல்ல விதமான கொழுப்பு. ஹீட் பண்ணுறதுக்கு முன்னாடி அதுவும் ஹீட் பண்ணால் வந்து எந்த ஆயிலுமே அதை எவ்வளோக்கு எவ்வளோ ஹீட் பண்ணுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ அதில் கெட்டத்தன்மை வருது. மேக்டேமியா நட்டுன்னு ஒன்று இருக்குது, அதோட ஆயில் வந்து எவ்வளோ ஹீட் பண்ணிங்கனாலும் கார்பன் பாண்ட்ஸ் பிரேக் ஆகாது. ஆனால் உங்களுக்கு 1 லிட்டர் மேக்டேமியா நட் நீங்கள் நெட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 6000 ரூபாய் வரும். அதில் நீங்கள் சமையல் செஞ்சீங்க அப்படின்னா முடிஞ்சு போயிடும். ஸோ ஐ திங்க் வந்து இவ்வளோ எனக்கு ஆலிவ் ஆயிலுமே எல்லோரும் சொல்லுவாங்க ஆலிவ் ஆயிலில் சமைங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி கேள்விப்பட்டிருப்பேன். ஸோ ஐ திங்க் வந்து லாட் ஆஃப் திங்ஸ் நம்ம வந்து கற்றுக்க வேண்டிய ஒரு விஷயம் அப்படின்னு நினைக்கிறேன். இன்ஃபேக்ட் நீங்கள் வந்து ப்ரோட்டீன் இருக்குது அப்படின்னு சொல்லி சில பேர் வந்து என்ன சொல்கிறாங்க, ஃப்ரைடு சிக்கனில் ப்ரோட்டீனே இல்லை அப்படின்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க. ஸோ ஃபேட்டும் இருக்குது அப்படிங்கிறது ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் பெஸ்ட் டைம் டு ஒர்க் அவுட் அப்படின்னா எது சொல்வீங்க? அதாவது உங்களால் ரெகுலராக டெய்லி எந்த டைம் ஒர்க் அவுட் பண்ண முடியுமோ தட் இஸ் த பெஸ்ட் டைம். ஏன்னா இன்றைக்கி ஒருத்தரோட லைஃப் ஸ்டைல் பார்த்திங்கன்னா இப்போ வந்து பாதி பேர் நைட் ஷிஃப்ட்டில் ஒர்க் பண்ணுறாங்க, டிஃப்ரெண்ட் ஷிஃப்ட்டில் ஒர்க் பண்ணுறாங்க. அண்ட் அவங்களோட இண்டஸ்ட்ரியை பொறுத்து கிடைக்கிற டைம் ஒன்றில் 1 மணி நேரம் ஒர்க் அவுட் பண்ணிவிடுங்க, தட் இஸ் த பெஸ்ட். அதை தவிர இன்னும் கொஞ்சம் நம்ம டீப்பாக போனோம் அப்படின்னா பல பேர் வந்து இப்போ டே ஜாப் போகிறவங்க அப்படின்னா சாயந்தரம் பாஸ் வந்து உட்கார வச்சிட்டாருன்னா ஈவினிங் ஒர்க் அவுட் பண்ணுறதா பிளான் வச்சுருந்தீங்கன்னா தட் மே கோ ஃபார் அ டாஸ். அதனால் மார்னிங் பண்ணுறது நல்லது. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா மார்னிங்கில் இப்போது பழைய காலத்துலலாம் பார்த்திங்கன்னா காலையில் எழுந்த உடனே படிக்கணும் அப்படின்வாங்க. த பாயிண்ட் இஸ் மார்னிங் உங்களால் ஈஸியாக கான்சென்ட்ரேட் பண்ண முடியும் அப்படின்றதுனால உங்களோட கோல் ஃபிட்னஸாக இருக்கும்போது மார்னிங்கில் ஒர்க் அவுட் பண்ணும்போது உங்களோட கான்சென்ட்ரேஷன் பவர் வில் பி ஹை. அண்ட் உங்களோட ஜாப்னால் ஈவினிங் ஒர்க் அவுட் மிஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் கம்மி. அப்படின்றதுனால டே ஒர்க் பண்ணுறவங்க மார்னிங் ஒர்க் அவுட்டை முடிச்சுட்டு ஆஃபீஸ் போங்க. நைட் ஷிஃப்ட் பண்ணுறவங்க உங்களோட ஒர்க் அவுட்டில் டேவை தொடங்கிட்டு நைட் ஷிஃப்ட் போங்க அப்படின்னு நான் ஜென்ரலாக அட்வைஸ் பண்ணுவேன். இதை தாண்டி உங்கள் லைஃப் ஸ்டைலுக்கு எந்த நேரம் உங்களால் ரெகுலராக ஒர்க் அவுட் பண்ண முடியுமோ அந்த டைம் ஒர்க் அவுட் பண்ணுங்கள். ஸோ ஐ திங்க் வந்து இது இப்போ நம்ம பேசின ஒரு விஷயம் வந்து நிறைய பேருக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். நிறையா மூடி மறைக்கப்பட்ட விஷயங்கள், மித் அப்படின்னு சொல்லப்படுற விஷயங்கள், அதை தாண்டி வந்து கடைபிடிக்க வேண்டிய விஷயங்கள் அப்படிங்கிறத பற்றி நம்ம பேசினோம். எங்கள் மக்களுக்கு உங்கள் மூலிமா வந்து ஒரு கண் திறக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி கூட சொல்லலாம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யர் டைம் அண்ட் ஆல் தி பெஸ்ட் உங்களோட கரியருக்கும் உங்களோட க்ரோத். தேங்க்யூ வெரி மச் ஃபார் ஹேவிங் மீ ஓவர் ஹியர். அண்ட்
கேட்ட கேள்விகள் எல்லாமே இட் வாஸ் சம்திங் தட் வில் பி வெரி யூஸ்ஃபுல் ஃபார் பீப்புள். பல பேரோட சந்தேகங்கள் கிளியர் ஆகிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் ஹேவிங் மீ ஆன் த ஷோ.